வள்ளுவருக்கு சாதி சாயம் பூசும் முயற்சியில இறங்கியிருக்கும் நீங்க, அவருக்கு திருமண்ணும் விபூதியும் தீட்டி ஓவியங்களை வரையும் நீங்க, உங்கள யாராவது குறளை படிச்சிருக்கீங்களா? குறள்ல வள்ளுவர் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்டு பெயரிட்டு எழுதியிருக்க மாட்டாரு. மதத்தின் அடிப்படையிலேயே நடுநிலையான நூலை கொடுத்த இவருக்கு நீங்க சாதி சாயம் பூசுறீங்க. தமிழர் சொத்து மட்டும் கிடையாது, கண்ணை திறந்து பாருங்க, மூர்க்கங்களா இருக்காதீங்க. இந்தியாவுடைய சொத்து, உலகத்துடைய சொத்து தான் நம்முடைய திருவள்ளுவர். பொது சொத்து என்பதனால அவர் எழுதியிருக்கும் எழுத்துக்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க புரிதலின் அடிப்படையில. அதற்கு எல்லோருக்குமே சுதந்திரம் இருக்கு. ஆனா அவருடைய உருவத்தையும் மாத்தி அவருக்கு இந்த சாதி சாயத்தை பூசி காவியை ஏத்தி அவரை பார்ப்பனராக்கணும் என முயற்சிக்கிறீங்களே, ஏன்? ஆமா, அந்த காலத்துல வள்ளுவரை சித்தரித்து இன்று வரை அந்த ஓவியம் நிலைத்து இதுதான் வள்ளுவர் என எங்களால சொல்ல முடியாது. அதனாலதான் வள்ளுவர்னா இப்படிதான் நாம பார்க்க போறோம் என தமிழகத்துல தமிழராகிய நாங்க ஒன்னா கலந்து பேசி முடிவெடுத்து அங்கீகரித்து இதுதான் இவருடைய அதிகாரப்பூர்வமான சித்திரம், இவர் தான் வள்ளுவர், இதுதான் அவருடைய உருவம், ஓவியம் என ஒரு படத்தை உருவாக்கி இருக்கோம்ல. இந்த படம் தான் அதிகாரப்பூர்வமான அவருடைய ஓவியம். பொது சொத்து என்பதனால அதிகாரப்பூர்வமான படத்தையே தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் இப்படிதான் வள்ளுவரை பார்ப்பேன் என சொல்ல யாருக்கு உரிமை இருக்கு? பொது சொத்தை எப்படி வேணும்னாலும் பார்ப்பேன், தனிநபர் சுதந்திரம் என சொன்னீங்கன்னா சரி. இவர் அண்ணல் காந்தி, பொது சொத்து, உலகக்கே சொத்து, இவரை நான் எப்படி வேணும்னாலும் பார்க்கலான்னா என்னுடைய கருத்துல இப்படிதான் நான் பார்க்க ஆசைப்படுறேன் என இப்படி ஒரு ஓவியத்தை நான் வரைந்தேன்னா ஒத்துப்பீங்களா? ஏன்? அங்க கோபம் வருது இல்ல, எங்க வள்ளுவரை தொட்டாலும் அதே கோபம் தான் வரும். சில விஷயங்கள் நிலையில்லாத இந்த பெயர் பொருள் பதவி ஆசையை விட பெரியது. உலகம் வாழும் காலம் வரை திருவள்ளுவர் வாழ்வாரு. உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய இந்த சின்ன சின்ன வெற்றி என நீங்க கருதும் விஷயங்களும் தன்னலங்களும் பதவிகளும் எவ்வளவு நாளைக்கு நிலைக்க போகுது? சில விஷயங்கள் எல்லாம் உங்களை விட பிரம்மாண்டம். அதுல கை வைக்க கை இல்ல, கொலை நடுங்கணும். தமிழருடைய திருவள்ளுவர் மீது கை வைக்காதீங்க. அது நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம். எங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, வருங்கால பிள்ளைகளுக்கு வள்ளுவர் யாரு என நம்ம சொல்ல ஆசைப்பட்டோம்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் தெரியுமா? இப்படி நீங்க இஷ்டத்துக்கு படங்களை மாத்தி மாத்தி உங்க தன்னலத்துக்காக போடும் பொழுது வள்ளுவர்னா யாருன்னே குழந்தைகளுக்கு தெரியாத போயிடும். அப்படி ஒரு பெரிய இழப்பு நமக்கு வேணுமா? வள்ளுவர் பொது சொத்து, அந்த சொத்துக்கான மரியாதையை கொடுக்கணும் எனதான் பொது சொத்தை பார்க்கணும். இவடிய பொது சொத்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என நினைக்காதீங்க. நான் என்றுமே தமிழர் இந்தியர் என பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஜாதி மதத்தை பத்தி எனக்கு கவலையும் இல்லை, சிந்தனையும் கிடையாது. ஏன்னா அதுல பாகுபாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படி இதை பேச வச்சுட்டீங்களே. வள்ளுவரை விடுங்க, எங்க வள்ளுவரை தொடாதீங்க. அவர் தமிழர் சொத்து. வள்ளுவர் எழுதியிருக்கும் திருக்குறள் நடுநிலை, எந்த ஒரு பக்கமும் சாயமாட்ட நடுநிலையா இருந்து உங்களுக்கு நல்லறிவு கொடுப்பேன் என எழுதியிருக்கும் இவருடைய நூலையும் இவரையும் உங்க இஷ்டத்துக்கு மாத்தாதீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே தீரணும். குறள் முதல் எனும் ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய யூடியூப் சேனல் மமதி ஸ்டைல்ல நான் வழங்கிட்டு இருக்கேன். வள்ளுவருடைய ஒவ்வொரு குறளையும் எடுத்து அதற்கு காலமும் இடமும் தடையே இன்றி உலகெங்கும் இருக்கும் எதிரொலிகளை இதுல வழங்கிட்டு இருக்க. இப்படி ஒரு பிரம்மாண்டம் அவர். அந்த பிரம்மாண்டத்துக்கு சாதி சாயம் பூசாதீங்க. நடுநிலையா நல்லெண்ணத்தோட எழுதிய இந்த பிரமாதத்தை உங்களுடைய சில்லற ஆசைகளுக்கு கெடுக்காதீங்க. எங்க வள்ளுவரை விட்டுருங்க, வேற எங்கேயாவது போய் கை வச்சுக்கோங்க.